Welcome to EUREKA. இன்னைக்கு நம்ம ஜெனரல் மேக்னெட்டிசம் பார்க்க போறோம். That is magnetism and matter பத்தி, magnetic properties பத்தி. இந்த யூனிட்டை பொறுத்தளவுல நமக்கு ஒரு क्वेश्चन கேட்க சான்ஸ் இருக்கு. 4 மார்க்ஸ் வாங்க முடியும். அதுக்கு மேல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரொம்ப சின்ன யூனிட், டாபிக்ஸ் ரொம்ப ஈஸிங்கனால ப்ராப்ளம்ஸ் கேட்க சான்சஸ் கம்மி. அப்படி கேட்டா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸா இருக்கும். தியரிட்டிக்கல் டைப்ல क्वेश्चन கேட்கவும், கிராஃபிக்கல் டைப் क्वेश्चन கேட்கவும் சான்சஸ் ரொம்ப அதிகம். இதில் ஒருவேளை ப்ராப்ளம் கேட்டால் அதை சால்வ் பண்ணால் நமக்கு தேவையான என்ன பேக்ரவுண்ட் ஃபார்முலாஸ் அப்படிங்கிறத பார்த்தலாம். எர்த்தோட ஹரிசாண்டல் காம்போனன்ட் வச்சு BH ஈக்குவல் டு B cos θ எழுத முடியும். அதோட வெர்டிக்கல் காம்போனன்ட் BV ஈக்குவல் டு B sin θ. இதுக்கு நெட்டு கேட்குறாங்க அப்படின்னா B நெட் என்ன பண்ணுவீங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டு வெக்டார் இருக்கு, BH ஸ்கொயர் பிளஸ் BV ஸ்கொயர். இதோட மேக்னிடியூட ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இதோட ஆங்கிள் வந்து tan sigma equal to BV vertical component by horizontal component இருக்கும். அப்புறம் magnetic field due to dipole, magnetic dipole ல ஒரு magnetic field எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா B at axial pointல mu naught by 4 pi into 2m by r cube இருக்கும். இதுல டைரக்ஷன் வந்து சவுத் டு நார்த்ல இருக்கும். B ஈக்குட்டோரியல் லைன்ல பார்த்தோம் அப்படின்னா இது அதில் பாதியாக இருக்கும். எம் வேல்யூ மட்டும் 2m பதிலாக m இருக்கும். இது ஆர் கியூப். ஆனால் இங்கே டைரக்ஷன் வந்து நார்த் டு சவுத் இருக்கும். டைரக்ஷன் வச்சு நிறைய கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு இந்த மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர்ல இருந்து. ஓகே, ஒர்க் டன் கேட்குறாங்க அப்படின்னா MB காஸ் தீட்டா 1 டு காஸ் தீட்டா 2 என்ன ஆங்கிளில் அதை ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. இதே பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருந்துச்சு U கேட்குறாங்க அப்படின்னா மைனஸ் MB காஸ் தீட்டா. இது ஏற்கனவே பார்த்துட்டோம். இதில் மைனஸாக இருக்கிறதுனால தீட்டா வந்து 0 டிகிரியா இருந்துச்சுன்னா U வேல்யூ என்ன ஆயிரும், இது 1 ஆயிடுது. அப்போ இது வந்து இருக்கிறதுல மினிமம் வேல்யூ ஆயிடுது, மைனஸில் வருது. மினிமம் வேல்யூ இருந்துச்சுன்னா இது மோஸ்ட் ஸ்டேபிள் பொசிஷன். இதே தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரியா இருந்துச்சுன்னா U வந்து என்ன ஆகும், பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ இதுதான் இருக்கிறதுல மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும், MB ஆயிரும் இல்லையா. -1 பிளஸ் MB ஆயிரும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் பொசிஷன், இது மோஸ்ட் அன்ஸ்டேபிள் பொசிஷன். ஓகே, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட்டை தொங்க விடுறோம் அப்படின்னா அதுக்கான டைம் பீரியட் கேட்குறாங்க. ஆசிலேட் ஆகக்கூடிய டைம் பீரியட் கேட்டாங்கன்னா 2π by ஸ்கொயர் ரூட் ஆஃப் I by MB. டிப் வச்சு என்னெல்லாம் கேட்க முடியும், இந்த சிக்மா சிம்பிளே டிப்புக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அட்டு ஈக்குவேட்டரில் கேட்டாங்கன்னா டிப்போட ஆங்கிள் வந்து 0 டிகிரியாக இருக்கும். அட்டு போல்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா டிப்போட ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். ஓகே, இது போக டேஞ்சன்ட் கேலோமீட்டர் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், B ஈக்குவல் டு BH tan θ. எக்ஸ்கியூஸ், இன்னொரு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம், B ஈக்குவல் டு போன யூனிட்ல பார்த்து mu naught Ni by 2R. இதெல்லாம் டேஞ்சன்ட் காரணமெண்ட்ல நம்ம யூஸ் பண்றது. இந்த பிக்கு பதிலாக BH tan θ கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி கூட எழுதி போடுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி எழுதுனா என்ன வரும், BH tan θ ஈக்குவல் டு mu naught Ni by 2R வரும் இல்லையா. இதில் I ஈக்குவல் டு போட்டோம்னா BH tan θ மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா அப்போ டிவைடட் பை mu naught N வரும். அப்போ I ஈக்குவல் டு ஜென்ரலாக கேன்னு எழுதுவோம். இந்த கேவோட வேல்யூ வந்து ரிடக்ஷன் ஃபேக்டரு. இந்த ரிடக்ஷன் ஃபேக்டர் கேவோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 2R BH by mu naught N. இது வந்து ரிடக்ஷன் ஃபேக்டர். ரீசெண்டாக இதெல்லாம் கொஸ்டின் கேட்கறதில்ல. கியூரி டெம்பரேச்சரில் சசெப்டபிலிட்டி எக்ஸ் ப்ரொபோஷனல் டு சைன்னு சொல்லணும். சை ப்ரொபோஷனல் டு 1/T ஆர் எல்ஸ் இந்த ப்ரொபோஷனல் எடுத்துட்டோம் அப்படின்னா சை ஈக்குவல் டு C/T. இந்த சிங்கிறது வந்து கியூரி கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். கியூரி கான்ஸ்டன்ட் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சர்.
இதை யூஸ் பண்ணி TC ஒருவேளை இந்த கியூரி டெம்பரேச்சர் நம்ம சொல்றோம்ல கியூரி பாயிண்ட் ரீச் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் கியூரி டெம்பரேச்சர் அதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா கியூரி டெம்பரேச்சருக்கு மேலே போயிருச்சு டெம்பரேச்சர் அப்படின்னா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். இது ஒரு பாயிண்ட் எதுக்கு கியூரி டெம்பரேச்சர் யூஸ் ஆகுதுங்கிறது. ஓகே, இப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு என்ன பேசிக் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். டயா ஃபாரா ஃபெர்ரோ. ஸோ டயாங்கிறது ஒரு எப்பயுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறோம் அப்படின்னா அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் மேக்னடைஸ் ஆகும். விச் மீன்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் மேக்னடைஸ் ஆகுது அப்படின்னா இதுக்கு சசெப்டபிலிட்டி எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். இது மேக்னடைஸ் ஆகும், ஆனால் ரொம்ப ஃபீபிள் ஆகும், கொஞ்சமாக ஃபீபிள் ஆகும். இந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டே ஆகும். இது ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆகும். இது இந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டே மேக்னடைஸ் ஆகும், ஆனால் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப கம்மியான அளவில் மேக்னடைஸ் ஆகும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ் ஆகும் இன் தி டைரக்ஷன் ஆஃப் அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இதில் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா Bi, Cu அண்ட் மெர்க்குரி சொல்லலாம். இதில் அலுமினியம் அண்ட் Mn சொல்லலாம். இதில் Fe, கோபால்ட், நிக்கல் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெகட்டிவ் வேல்யூஸ்ன்னு பார்த்தோம்னா எதெல்லாம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னா μr நெகட்டிவ், I நெகட்டிவ், psi மேக்ஸிமம் இது எல்லாமே இங்கே நெகட்டிவ் வேல்யூஸ். இங்கே இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா μr, I அண்டு psi m மேக்ஸ் இது எல்லாமே கிரேட்டர் தென் 1 இருக்கும். வேற இங்கே பார்க்குறீங்கன்னா μr வேல்யூ, I வேல்யூ அண்டு psi m வேல்யூ எல்லாமே வெரி வெரி கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஸோ இது ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டி மட்டும் நான் லிஸ்ட் பண்ணுறேன், முக்கியமாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இது போக என்ன இருக்கோ நீங்கள் லிஸ்ட் பண்ணி வச்சு அதையும் படித்து வச்சுக்கலாம். இந்த யூனிட்டை பொறுத்தவரை தியரி பார்ட்டும் கொஞ்சம் முக்கியம்தான். நம்ம இப்போ கொஞ்சம் கொஷின்ஸ் எடுத்து என்ன மாதிரி கேட்குறாங்க, எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்துடலாம். கொஷின் ஒரு பார் மேக்னெட்டை அதை லென்த் ஆஃப் ஆகிற மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிட்டோம்னா போல் ஸ்ட்ரென்த்தில் என்ன சேஞ்ச்? போல் ஸ்ட்ரென்த் ஸ்மால் m இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் லென்த்து, அதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஆனால் கேபிட்டல் M இது இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக அது லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? m இன்ட்டு எல்லாம் இருக்கும். அப்போ கேபிட்டல் M இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் m இன்ட்டு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ m டேஷ்ங்கிறது திரும்ப ஸ்மால் m சேஞ்ச் இல்லாதனால அதே போட்டுக்கிறேன். இப்போ L என்ன ஆயிடுச்சு? L/2 இருக்கு. அப்போனா m டேஷ் ஃபர்ஸ்ட் இந்த m விட ஹாஃப் டைம் குறைஞ்சிருக்கும். இதுதான் ஆன்சரு. கேபிட்டல் M L டிபெண்ட் பண்ணியிருக்கு, டைரக்ட்லா ப்ரொபோஷனல் டு L இருக்கு. ஸ்மால் m நோ சேஞ்ச். இதே கொஸ்டினை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ கட் பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுவும் L/2 தான். இப்போ கேபிட்டல் M என்ன சேஞ்சுன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் கேபிட்டல் M ஸ்மால் எம்மையும் லென்த்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நியூ லென்த் என்ன நான் எழுதுறேன் பாருங்க. நியூ லென்த் என்னவா இருக்குது அப்படின்னா L' ஈக்குவல் டு நம்ம போன ப்ராப்ளத்தில் ஜஸ்ட் L/2 நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இங்கே அப்படி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 2 போலுக்கு நடுவில் உள்ள கேப் தான் அது. அந்த Lங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபிசிக்கலாக ஒரு டிஸ்டன்ஸாக மெஷர் பண்ணால் கூட இட் இஸ் ஜஸ்ட் த கேப் பிட்வீன் த 2 போல்ஸ். அப்போ இங்கே கேப் பிட்வீன் த 2 போல்ஸுங்கிறது என்னது? இதோட இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் உள்ள கேப். அப்போ இதை எப்படி நம்ம மெஷர் பண்ண? ஹைபாட்டனஸ் வேணும், 2 சைட்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் L/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த L/2 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ வாட் யூ வில் கெட்? இது L²/4 ப்ளஸ் L²/4. 4 காமன் எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2L²/4 தட் ஈக்குவல் டு ஸ்கொயர் 2 கட் பண்ணிட்டோம்னா L²/2 வரும். ரூட்லேருந்து அவுட் எடுத்தோம்னா L/√2 வரும். அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? M இன்ட்டு L/√2 தட் மீன்ஸ் M டேஷ் ஈக்குவல் டு ப்ரீவியஸாக என்ன M இருந்துச்சோ அது பை √2ங்கிறது ஆன்சர். இந்த ஷேப் மாறவும் ஆன்சரே மாறி பாருங்க. இங்கே M/2 கிடையாது, இங்கே M/√2. Why it is the distance between the 2 poles. இப்போ டைரக்டா என்ன எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் பார்க்கணும். ஒரு நியூமரிக்கல் கொஸ்டின்.
வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் 30 டிகிரியில் ஒரு பார் மேக்னெட் இருக்குது. அதில் பி வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது, 16 டெஸ்லா, 0.16 டெஸ்லா. அது ஒரு டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வித் தி பவர் ஆஃப் 32. அதில் மேக்னெட்டிக் மூமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. வி நோ தட் டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு mb sin theta. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வந்து m. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். டவ் பை b sin theta which is equal to 0.32 into sin theta sin 30 degree. சரி, b எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். 0.16 sin 30 டிகிரி. அப்போ 1/2 2 மேலே கொண்டு போய்க்கலாம். அப்போ இது என்ன ஆகும், 64 ஆயிருமா. 0.032 ஒரு 0 விட்டம் பாருங்க. ஓகே, சிம்பிளை பண்ணுங்க. இது 0.02 0.2 மல்டிப்ளை பண்ண 0.4 j/t. ஈஸியானதான். இதெல்லாம் ஒரு புக் பேக் ஒன்னோட கூட நமக்கு போர்டு எக்ஸாமில் கேட்குற மாதிரி கொஸ்டின் தான். நீட் ஸ்டாண்டர்டுக்கு இல்லை. இருந்தாலும் ஏன்னா இந்த யூனிட் அவ்வளோ ஈஸியான யூனிட். ஈஸியான கொஸ்டின்லாம் இந்த மாதிரி ஈஸியான யூனிட் தான் கேட்க முடியும். இந்த யூனிட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு, யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸு கொஞ்சம் ஈஸியாக ஸ்கோர் பண்ண ஏரியாவும் வேணும் இல்லையா. m0ங்கிற மேக்னெட்டிக் மூமெண்ட் உள்ள 2 மேக்னெட்டுக்கு நெட்டாக மேக்னெட்டிக் மூமெண்ட் கேட்குறாங்க இப்போ. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, 60 டிகிரியில் இன்க்ளைண்டாக இருக்க மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கேட்குறதே ரெண்டுமே லென்த்தெல்லாம் கொடுக்கல, பழைய ப்ராப்ளம்ஸ் மாதிரி லென்த்து கொடுக்கல, மேக்னெட்டிக் மொமெண்ட்டை கொடுத்து கேட்குறாங்க. என்ன ஈஸியான வழி, ரெண்டுமே வெக்டார் குவான்டிட்டி. 2 வெக்டார் இப்படி இருக்குது. 2 வெக்டார் ரிசல்ட் கேட்டால் என்ன செய்வீங்க, m net is equal to square root of first vector square, that is m0 square, a square வச்சுக்கோங்க, plus இது b square plus 2ab cos theta 60 டிகிரி கொடுத்தாங்க. அவ்வளோதான். வெக்டாருக்கு எப்படி ரெசல்யூஷன் பார்ப்பீங்களோ அதே மாதிரி. ஸோ இது ரெண்டு சேர்ந்து 2m0 ஸ்கொயர் ஆயிடுது. ப்ளஸ் 2 இது வந்து m0 ஸ்கொயர் cos 60 வேல்யூ எவ்வளோ 1/2 2 கட் ஆயிடுது. அப்போ 2m0 ஸ்கொயர், இங்கே ஒரு m0 ஸ்கொயர், 3m0 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்லேருந்து m மட்டும் வெளியே எடுக்க முடியும். ஸோ m net is equal to √3 அப்படியே இருக்குது, வெளியே m0 வந்துடுது. அவ்வளோதான். ரெசல்யூஷன் மாதிரி தான். ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க. ஒரு மைண்ட் கால்குலேஷனில் இந்த சம்மெல்லாம் நீங்கள் சொல்ல முடியும். 3 பார்ட்டாக கட் பண்ணிட்டோம். லென்த் எல்லாமே L/3 ஆயிடுது. அப்போ நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன ஆகும், L டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ m into L/3 ஆயிரும். அப்போ m' equal to m/3 ஆயிரும். ரெகுலராக இதே டைப்பில் கேட்குறாங்க கொஷின்ஸு. ஒர்க் டன் கால்குலேட் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா, இவங்க கொடுத்துருக்கூடிய பார் மேக்னெட்டை ஃப்ரம் த பேரலல் டைரக்ஷன், தட் இஸ் 0 டிகிரியிலிருந்து 60 டிகிரி அப் பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு என்ன ஒர்க் டன் பண்ணணும், அதுக்கான ஃபீல்டு வேல்யூ, எம் வேல்யூ எல்லாமே கொடுத்துட்டாங்க. வி நோ தட் ஒர்க் டன் ஈக்குவல் டு mb cos θ1 minus cos θ2. ஸோ இதோட வேல்யூ 2 into 10⁴ கொடுத்துருக்காங்க. b யோட வேல்யூ 6 into 10⁻⁻4 into cos 0 டிகிரி minus cos 60 டிகிரி. 4 இந்த -4 கட் பண்ணிக்கலாம். இது வந்து 12 ஆயிடுது. into cos 0 வந்து 1 minus cos 60 1/2. அப்போ 1 minus half ஆகும். 12 into half times of 12 வந்து 6 joules of work done is required. Again an easy problem. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இதில் பெரிய கஷ்டமோ திங்க் பண்ண வேண்டிய அவசியமோ இல்லை. டிப்போ வச்சு ஒரு ப்ராப்ளம். டிப்போ ஆங்கிள் வந்து 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. ஹெச் வேல்யூ வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0.5 ஆஸ்ட்ரேலில் கொடுத்துருக்காங்க. நம்ம திரும்ப என்ன கால்குலேட் பண்ணணும்னா, டோட்டல் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணணும். இந்த ஆஸ்ட்ரேலியே கேட்டனால நம்ம யூனிட்டு கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. அப்போ நமக்கு இருக்கிற ரெண்டு வேல்யூ, திஸ் இஸ் 30 டிகிரி அண்ட் ஹெச் இஸ் 0.5 ஆஸ்ட்ரேட். இப்போ நமக்கு என்ன தெரியும், எர்த்ஸ் ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஹெச்சுக்கு ஈக்குவேஷன் b cos θ. அப்போ b ஈக்குவல் டு அப்படின்னு எழுதுறோம்னா h/cos θ. h வேல்யூ 0.5 cos 30 டிகிரி.
இட் இஸ் 0.5 by √3 by 2 மேலே போயிடும். அப்போ 1 by √3 r²ங்கிறது ஆன்சர். டைரெக்டாக சப்ஸ்டியூஷன் டைப் தான். அகைன் யூனிட்டை கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த ப்ராப்ளமில். ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டில் ஃபெரோமேக்னெட்டிக் கோர் இருந்துச்சுன்னா அதுக்கு மினிமம் பேசிக் ரெக்வயர்டு அடிக்கடி உங்கள் புக் ஒன் வேர்ட்லையும் கேட்டிருப்பாங்க. ஒரு டைரக்ட் ஒன் வேர்டு. இதுக்கு என்ன இருக்கணும்? ஹை பெர்மியபிலிட்டி இருக்கணும் அண்ட் லோ ரிட்டன்டிவிட்டி. அந்த எடுத்துக்கிட்டக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கரண்ட்டை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா உடனே அது ப்ராப்பர்ட்டி லூஸ் பண்ணணும். கரண்ட்டை சப்ளை பண்ணி எலக்ட்ரோமேக்னெட் ஆகணும்னா உடனே அது எடுத்துக்கணும், பெர்மியபிலிட்டி எடுத்துக்கணும். அப்போ பெர்மியபிலிட்டி ஹையாக இருக்கணும், ரிட்டன்டிவிட்டி அதை வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப லோவாக இருக்கணும், உடனே விட்டுறணும். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபெரோமேக்னெட்டிக் எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸில் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ் மியூ ஆர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. மியூ ஆர் வந்து 6000 கொடுத்துட்டு நமக்கு கேட்குறது வந்து மேக்னெட்டிக் சசெப்டபிலிட்டி கேட்குறாங்க. சசெப்டபிலிட்டிக்கு டைரக்ட் ஃபார்முலா மியூ வச்சு பண்ணுறது psi m is equal to மியூ ஆர் மைனஸ் 1. சில புக்கில் இது psi m plus 1 is equal to மியூ ஆர்னு இருக்கலாம். இப்போ ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் பண்ணோம்னா என்ன வந்துடுது? 5999. இந்த ரிலேஷன் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், 4 மார்க்ஸ் வாங்க முடியும். கிராஃபிக்கல் டைப் கொஸ்டின். மேக்னடைசேஷன் M வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருந்தால் என்ன மாதிரி கர்வ் வரும்? இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா இந்த மாதிரி கர்வ் வரும். இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா கர்வ் வந்து கர்வ்டாக இருக்கும். அப்போ இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இந்த மாதிரி என்ன இருக்குது? கர்வ் ஏ தான் இதை ரிசம்பிள் பண்ணுது. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கர்வ்டாக வரக்கூடாது. இந்த மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருந்துச்சுன்னா. இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா இது வந்து 1/h இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். நான் இன்றைக்கி இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். இதில் அவ்வளோதான் பேசிக் கான்செப்ட். ரொம்ப கம்மி தான் இந்த யூனிட்டில். நீங்கள் தியரியும் ஒரு 4 or 5 பேஜஸ் இருக்கும், அதையும் ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பொறுத்தளவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே போதும். அது போக ரொம்ப கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த யூனிட் எதுவும் இல்லை. இன்றைக்கி டேக்கான சேலஞ்சு உங்களுக்கு அதே ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்தே கேட்குறேன். மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இதை உங்களால் உடனே ஆன்சர் பண்ண முடியும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.